எழுத்தாளர் யதார்த்தா கி. பென்னேஸ்வரன் எழுதிய சக்கரை யாகம் நூல் வெளியீட்டு விழா குவிகம் இலக்கிய அமைப்பு சார்பில் சென்னையில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி, திரைப்பட இயக்குனர் வசந்த் சாயி, நடிகர் இயக்குனர் பி. சமுத்திரகனி, ஆங்கில மொழி கற்பித்தல் திட்ட ஆலோசகர் எஸ். கோமதிநாதன், குவிகம் இலக்கிய அமைப்பின் எச். ராஜாமணி, கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் நாடகாசிரியர் சந்திரமோகன். உங்கள் வருகை எங்களுக்கு உவகை, வாசலில் நின்றோம் வருக என்றோம். அந்த ஒற்றை சொல் உகந்ததுதான். வரவேற்புரை என்பது அதைவிட உயர்ந்ததுதான். வார்த்தைகளை மணிமணியாய் சேர்த்து வாஞ்சையோடு அதை மாலையாய் கோர்த்து ராஜா மணியே வரவேற்பது என்பது ராஜகம்பீரமாகிறது. குவிகம் ராஜாமணி அவர்களை வாருங்கள், குதூகலமான வரவேற்புரையை தாருங்கள். குவிகம் பதிப்பகம் மூலமாக இது தொழில்முறை ரீதியாக புத்தகங்களை வெளியிடுவது அல்ல. ஆர்வமுள்ளவர்கள் மற்றும் சிறப்பான கவனிக்கப்பட வேண்டிய எழுத்துக்கள் முதலிய எழுத்துக்களை எல்லாம் பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடுகிறோம். இந்த பதிப்பகம் 2017 ஜூலையில் தொடங்கப்பட்டு அதனுடைய 200வது புத்தகம் வருகிற பிப்ரவரி 10 வெளியிடப்பட இருக்கிறது. அப்படி குவிகம் பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்ட பல்வேறு எல்லா நூல்களுமே சிறப்பான நூல். அதில் ஆகச்சிறந்த நூலாக இதுவரை வந்ததிலேயே மிகவும் சிறந்த நூலாக இந்த சக்கரை யாகம், இதை நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த வாய்ப்பை குவிகத்துக்கு தந்த பென்னேசன் அவர்களுக்கும் நன்றி. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக சக்கரை யாகம் நூல் வெளியிடப்பட்டது. தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி நூலினை வெளியிட ஆங்கில மொழி கற்பித்தல் திட்ட ஆலோசகர் எஸ். கோமதிநாதன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் தலைமையுரை ஆற்றினார் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி. எல்லோருக்கும் நமஸ்காரம். விழா நாயகரை இன்றுதான் சந்திப்பேன் என்று நினைத்தேன். எதிர்பாராத விதமாக நேற்று முன்தினம் சந்திக்க நேர்ந்தது. இவரை மட்டுமல்ல, இவரை குடும்பத்தாரையும் சந்தித்தேன். பார்த்த மாத்திரத்தில் இவர் என்னை கவர்ந்தார். புன்சிரிப்பு, பணிவு, பொறுமை, மென்மையான பேச்சு, எல்லாவற்றுக்கும் மேலாக இவரது மனோதிடமும் பொது தொண்டும் சிறப்பு. இவரது குடும்பத்தாரையும் சந்தித்து பேச முடிந்தது. சமூகத்தையே ஒரு குடும்பமாக கருதும் இவருக்கு குடும்பம் எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து வருகிறது என்பது அறிந்ததில் கூடுதல் சந்தோஷம். சென்னையில் புத்தக கண்காட்சி அண்மையில் நடந்தது. அங்கு சில புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. அதற்கு முன்பும் புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. ஆனாலும் இது வித்தியாசமான நண்பரை பற்றிய வித்தியாசமான புத்தகம். புத்தகவியல் வரலாற்றிலும் சமூகவியல் வரலாற்றிலும் பதிவு செய்யப்பட வேண்டிய புத்தகம் இது. வரலாற்று சிறப்புமிக்க புத்தகம் என்பதை இந்த நேரத்தில் தமிழறிஞர் அமரர் காப்பா அருவான் சொன்ன ஒரு முத்தான வாக்கியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். முயன்று வரலாற்றை படியுங்கள், முடிந்தார் நீங்களே வரலாற்றை படையுங்கள் என்று சொன்னார். இதில் 2ஆம் வகைக்குரியதான் இந்த புத்தகம். இந்த நூலின் நாயகர் திரு சனத்குமார் அவர்களை சாதனையாளர் என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. சாதாரணமானவர் செய்ய முடியாதை அசாதாரணமாக செய்திருக்கிறார். அவருக்கு எனது பாராட்டுக்கள். எது எப்படியோ சக்கர நாற்காலி அமர்ந்தபடியே பல வேலைகளை செய்து வருகிறார். ஆக இந்த புத்தகத்திற்கு சக்கரை யாகம் என்ற தலைப்பும் பொருத்தமானது. இவர் ஒரு யாகமாகத்தான் இந்த பணியை செய்து வருகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்கு விடும் சவாலை சந்தித்து வெற்றி பெற்றவர் சாதாரண மனிதர். ஆனால் இவர் கடவுள் விட்ட சவாலை ஏற்று வெற்றி கண்டவர், அசாதாரண மனிதர் என்று சொல்லலாம். அந்த வகையில் ஸ்ரீ சனத்குமார் ஒரு வெற்றியாளர். திரு சனத்குமார் தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொண்டு தன் போன்றவர்களை அரவணைத்து பிறருக்கும் உதவி செய்து வருகிறார். இதையெல்லாம் நூலாசிரியர் பொன்னேஸ்வரன் வாசகர் மனதில் படியும்படியும் எடுத்து சொல்லியிருக்கிறார். நூலாசிரியர் பொன்னேஸ்வரன் ஒரு சாதனையாளர். ஏனென்றால் அவருக்கு தெரியாத அரசியல் அதிகாரிகள் யாரும் இல்லை. மத்திய அரசாங்கத்தின் உளவுத்துறை அதிகாரியாக இருந்து நாட்டு நடப்புகளை உன்னிப்பாக கவனித்தவர். பணி ஓய்விற்கு பிறகு வடக்கு வாசல் என்ற ஒரு மாத பத்திரிகை நடத்தி வந்தார். விஷய கனமிக்க கட்டுரைகள் வெளிவந்தன. கட்டுரையாளர்கள் துணிச்சலுடன் தன் கட்டுரைகளை எழுத இடம் கொடுத்தார் ஆசிரியர் பொன்னேஸ்வரன். டெல்லியில் கலை இலக்கிய வட்டங்களில் நன்கு அறிமுகமாகி இருந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சொந்த ஊருக்கு குடிவந்த பிறகு சென்னைக்கு வந்த சமயத்தில் இவரை வந்து சந்தித்திருக்கிறார்.
இவர் நூலாசிரியர் மட்டுமல்ல, சிறந்த மொழிபெயர்ப்பு ஆசிரியரும் ஆவார். நூலின் ஆசிரியரும் நூலின் நாயகரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த நூலை பதிப்பித்துள்ள H. ராஜாமணி அவர்கள் நல்ல விஷயங்கள் கொண்ட வித்தியாசமான நூல்களை பதிப்பித்து வருகின்றார். நல்ல விஷயங்கள் எல்லா வாசகர்களையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருந்து வருகிறார். நூலின் முதல் பதியை பெறும் விருது கோவிந்தநாதன் அவர்கள் ஒரு ஆங்கில பேராசிரியர். ஆங்கில மொழி இலக்கிய அறிஞர் என்பதை அறிந்து கொண்டேன். நன்றாக ஆங்கிலம் எழுதுபவர்கள் பேசுபவர்களை கண்டால் எனக்கு மிகவும் பிடிக்கும். புலமை என்பது அவரவர் ஈடுபாட்டை பொறுத்தது. ஆங்கில பேச்சும் எழுத்தும் விரிவான வீச்சு கொண்டது. இவரை இங்கு சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரைப்படத்துறையில் இயக்குனர் சிகரம் உயர் திரு K. பாலச்சந்திரன் அவர்களின் சிஷ்யர், பிரபல எழுத்தாளர் சாவி அவர்களின் பத்திரிகையில் சிஷ்யராக இருந்தவர். நாங்கள் அவ்வப்போது சந்தித்து கொள்ளும் நண்பர்கள். இவரை இங்கே சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேஜஸ் அமைப்பின் தலைவரான ஒரு திரு PTT ராஜன் அவர்களுடன் இந்த நூல் வெளிவருவதற்கு வித்திட்டவர் என்று கீழாம்புறவர் சொல்லலாம். கலைமைகள் மாத இதழில் வெளிவந்த சில கட்டுரை உருவாக்குமே இந்த புஸ்தகம். ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆங்கில மொழி கற்பித்தல் திட்ட ஆலோசகர் எஸ். கோமதிநாதன். The village school master written by Goldsmith, and he would say his words of learned length and thundering sounds amazed the gathering rustics arranged around, and still they gazed, and still the wonder grew that one small head could carry all he knew. So every time I see him, I would talk about this. I think I find something new in every meeting of mine with him. Right. And the book, of course, it's a gripping, exciting story of an amazing individual who was a non-entity probably about 35-40 years ago, and now he has reached the vertiginous heights in life. And that is the tribute I could pay Mr. Sanath Kumar unto the book. தமிழிலே எனக்கு பிடித்த கவிஞர் பாரதியார், ஆங்கிலத்தில் எனக்கு பிடித்தவர் ஷேக்ஸ்பியர். My observation of Sanath Kumar's passion is something different. He must have sitting and watching through the windows the boys going to school, and he would have thought, what is denied to me today, I want to give it to the society in a better measure. That must have been his initial thinking and thought. I don't want to say much, except he could have done anything else to make money. As a matter of fact, he started a typewriting institute, he abandoned it, and he was given the license for a petrol pump. It was so lucrative that he was asked to indulge in certain unethical practices to make money. So he said, I don't want this. And when I went to his school in 96, it was on a very modest scale. ஆலயங்கள் பல்லாயிரம் நாட்டில் அத்துணை செயலிலும் ஆங்கோர் ஏழைக்கு கல்வி அறிவித்தல், அதுதான் புண்ணியம் கோடி. அதற்கு கோடி புண்ணியம் உண்டு. அதை வைத்துத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகரும் இயக்குனருமான P. சமுத்திரகனி இந்நிகழ்ச்சியில் பேசும்போது, ப்ராஜெக்ட் விஷயமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டைரக்டர் நானும் பேசும்போது, அவரை குருநாதராகவும் நான் சிஷ்யனாவும்லாம் பேசவே மாட்டோம். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ நண்பர்கள் மாதிரி பேசுவோம். ரொம்ப சத்தம் போட்டுக்குவோம். என்னை அடிப்பார், திரும்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணிட்டா என்ன முதுகில் டப் 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 டப்னு அடிப்பார். அப்போ அந்த கபிலன் கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணும்போது அவர் சொன்னார், அதாவது பார்க்குறவங்களுக்கு நிறைய நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டராக இது. இதை ஒரு சாதாரண மனிதர்களை வைத்து நம்ம சொல்லக்கூடாது. அந்த நம்பிக்கையை இந்த சமூகத்தில் உருவாக்கி இருக்கிறவங்கள வச்சு தான் நம்ம சொல்லணும். அதற்கு தகுதியான அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டராக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அந்த கேரக்டருக்கு ஒரு வீல் சேர் கொடுக்கணும்,
அந்த வீல் சேரில் தான் அமர்ந்திருக்கணும். பேசக்கூடியது, பழகக்கூடியது, சிரிக்கக்கூடியது. எனக்கு தெரியாது சாரை பற்றி. அப்போது முழுக்க 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 சார் சிரிக்கிற மாதிரி, சார் பேசுகிற மாதிரி அந்த அன்பு, அந்த பேரன்போடு அந்த கேரக்டரை டிசைன் பண்ணி ஒரு 3 நாள் படப்பிடிப்பில் அவரே ஷூட் பண்ணி அந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும், இப்படி தான் சிரிக்கணும், இந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கேரக்டர் அவ்வளோ பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அதை இன்ஜெக்ட் பண்ணி இறக்கிட்டு, சார் இந்த கேரக்டர் யார் சார் அப்படின்னா, இருக்கார் ஒருத்தர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். காலப்போக்கில் நான் டைரக்டர்கிட்ட கேட்கல, அது யார் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. அதற்கு பிறகு எங்கள் டைரக்டருடைய மறைவுக்கு பிறகு தான் நான் சந்தித்தேன். அதுவும் மோகன் அண்ணா மூலயமா சாரை சந்தித்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இவரை தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இந்த கேரக்டர் தான் நம்ம வந்து பிரதிபலிச்சுட்டு இருந்திருக்கோம், அந்த கேரக்டரோட தான் தூங்கியிருக்கோம், அந்த கேரக்டரோட பேசியிருக்கோம், அந்த கேரக்டரை வச்சு நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்த உடனே அந்த ஒரு பேரன்பு வந்தது. அந்த கை பிடிப்பதிலிருந்து இன்றைக்கி கூட வந்தவுடனே அந்த ஒரு பிடி இருக்குல்ல, அந்த பிடியில் இருக்கக்கூடிய அன்பு, சார் நீங்கள் கொடுக்குற அன்பு இருக்குல்ல, அது அவ்வளோ பெரிய சக்தி சார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. திரும்ப நேராக சந்திக்கிறேன். எனக்கு என்னென்னா, டைரக்டர் வந்து இவருடைய குணாதிசயங்களை வச்சு ஒரு கேரக்டர் நமக்கு பண்ணிட்டாரு, நம்ம அதோட பயணப்பட்டோம். ஆனால் இவரையே நம்ம காட்டணும், இவரை நம்ம ஸ்க்ரீனில் கொண்டு வந்து இந்த உலகம் பூரா இவரை காட்டணும் அப்படின்னு சொல்லி தொண்டன் திரைப்படத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, பல இளைஞர்களுக்கு உன்னால் வாழ முடியும், நீ ஜெயிச்சிட முடியும், நல்ல விஷயங்கள் செய், ஒரு உயிரை காப்பாற்றுவது இறைவனால் மட்டும்தான் முடியும், நீ கடவுளாவாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக ஒரு மியூசிக்கலாக கொண்டு வந்து ஒரு 20-25 செகண்ட் எடுத்துகிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது என்னுடைய குருநாதருக்கே நான் திருப்பி நான் கொடுத்த மாதிரி உணர்ந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனந்தமயை பற்றி பேசும்போது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த புக்கு வந்து வெளியிட்டாச்சுன்னு தான் நான் நினச்சேன். நான் வெளியிடலன்னா எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் அலுவலகத்துக்கு வந்தேன், என்னுடைய டேபிளில் புக்கு இருந்தது. ஐயாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே நான் அப்படியே எடுத்து அதை வச்சுட்டு என்னுடைய பேக்கில் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே ராஜமன்றியிலேருந்து ஒரு 3-4 மணி நேரம் பயணம் காரில், அமலாபுரம்னு ஒரு ஊரில் என்னுடைய படப்பிடிப்பு. நான் போகும்போது அப்படியே புரட்டினேன். எனக்கு எவர் தான் ரொம்ப பிடிக்குமே, அதனால் நான் அப்படியே புரட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் படப்பிடிப்பு முடிந்தவொடனே படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3ஆவது நாள் படிச்சுட்டேன். எனக்கு புக் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். 3ஆவது நாள் படித்து நைட் முடிக்கும்போது 1:30 மணி படித்து முடிக்கும்போது எனக்கு என்னமோ அப்போவே இவர் கூட பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை. சரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணால் அது நல்லா இருக்காது, காலையில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு நான் தூங்கிட்டு காலையில் 7:20க்கு ஏதோ முழிச்ச உடனே நான் ஒரு மெசேஜ் போட்டேன். அடுத்த 10வது நிமிஷம் சார் பேசினாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எங்கள் டைரக்டர் இங்கிலீஷ் பேசுனா நான் வியந்து பார்ப்பேன். என்னையா அப்படிம்பாரு. இல்லை ரொம்ப அழகாக இருக்குது சார், இது வெறும் மொழி தான், அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு மட்டுமே, அதனால் அதை பார்த்து பயப்படாத அப்படிம்பாரு. அதற்கு பிறகு ஐயா பேசும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்னைக்கு கூட பேசினாங்க. எப்படின்னா, பாலாஜியும் பவித்ராவும் பேசிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் எடுத்தார். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசுனதுக்கு நன்றி, உங்கள் டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ண விரும்பலை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் 30th உங்களை மீட் பண்ணேன். இதை வந்து ஆங்கிலத்தில் கடன்னு சொல்லி முடிச்சுட்டு வச்சுட்டாரு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோனை காதில் வச்சுட்டே இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த 3 வருடம் 4 வருஷம் கழித்து பேசும்போது கூட எங்கே விட்டமோ அங்கேயே ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் பேரன்பு. அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது என் அண்ணன் தான். ஏன்னா எப்போவுமே அவருக்கு தெரியும், இந்த இடத்துல வந்தால் இங்கே தான் உட்காருவான், இங்கே உட்காந்தா இதை கரெக்டாக நான் எங்கே பார்ப்பேன்ற வரைக்கும் தெரியும். கரெக்டாக நான் எதை பார்க்கணுமோ அந்த இடத்துல இருக்கும், நான் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது தான் ஒரு சில விஷயம் எனக்கு தோணுச்சு. ரொம்பவும் சராசரி மனிதனாக நீங்கள் இருந்திருந்தால், நம் சராசரி மனிதர்கள்
எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை தான் நீங்கள் பின்பற்றி இருப்பீங்க. நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறதுனால மட்டும்தான், உங்களுக்கு இவ்வளவு கடமைகள் கடவுள் கொடுத்துருக்கிறதுனால மட்டும்தான் உங்களை ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு. உங்கள் கூட அந்த அம்பாலே வந்து இறங்குற மாதிரி அம்மா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனந்தமயி விஷயம் பார்க்கும்போது அங்கே வந்து இருந்துக்கணும்னு தோணுச்சு எனக்கு. அதில் இருக்கிறவங்க அந்த பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது 45 வருஷமாக அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்கலாம் நான் வாழவே இல்லை, இப்போ தான் நான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் மனசுக்கு இன்னும் நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய சொல்லி கடவுள் உங்களுக்கு சக்தி கொடுப்பார். திரைப்பட இயக்குனர் வசந்த் சாயி இந்நூலின் முக்கியத்துவம் பற்றி உரையாற்றினார். ஐ திங்க் ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் வரைக்கும் எப்படி வந்து வெற்றி அடையிறதுங்கிறதையோ அல்லது வந்து வாழ்க்கையில் எப்படி நம்ம நிலைநிறுத்திக்கிறதுங்கிறதையோ நோக்கி ஒரு தீவிரமான ஓட்டத்தில் இருப்போம். ஜெயின் ஃபிலாசபியில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான எல்லா மதத்துலேயும் இருக்கும். எனக்கு ஒருத்தர் ஜெயின் ஃபிலாசபியை பற்றி 2 வரியில் சொன்னார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. 45 வயசு வரைக்கும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இந்த உலகத்துலேருந்து எடுத்துக்கோ, 45 வயசுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது அத்தனையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருன்னு. ஸோ நான் அப்படி தான் சனத்குமார் சாரை பார்க்குறேன். அதாவது வந்து அவருக்கு நிஜமாகவே மொழி கிடையாது, எனக்கும் மொழி கிடையாது, மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி அன்பு 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 அன்பு, அது என்ன பண்ண முடியும். அதாவது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பழக அது சுவையை கண்டுட்டிங்கன்னா அவங்களால விட முடியாது. ஜாய் ஆஃப் கிவிங்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம வாங்கிறத விட கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது வாங்கியிருப்பாரான்னு தெரில, சட்டை கூட யாராவது தான் கொடுக்கணும் சனத்குமார் சாருக்கு. கொடுக்கறது மட்டும்தான் தொழில். ஒருத்தரை பார்த்தோன்னே கிடுன்னு அவருக்கு என்ன கொடுக்கலாம், அதுவும் சாதாரணமாலாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு இப்போ பாருங்களேன், நம்ப மாட்டீங்க, ஒரே சின்ன உதாரணம் சொல்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகமும் கிடையாது. இது மங்கை மேடம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சமத்து, அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, பவித்ரா ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லோரும் அவங்க ஃபேமிலியில் நைஸ் பீப்புள். நான் எழுதி தரேன், கண்டிப்பாக யாருக்கு என்ன புஸ்தகம் போகணுங்கிறத சனத்குமார் சார் சொல்லி தான் வாங்கியிருப்பாங்க. என் புஸ்தகம் வேறு, சமுத்திரக்கனி புஸ்தகம் வேறு. நான் வாங்கி பார்த்தேன் சமுத்திரக்கனிகிட்டேருந்து. அதான் அந்த மாதிரி அதை யாரை எப்படி சந்தோஷப்படுத்துறது. அதாவது வந்து இது வந்து பரோபகாரம் ஹிதம் சரீரம்னு ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு பழமொழி உண்டு. எப்படி பார்த்தோன்னா ஒருத்தரை சந்தோஷப்படுத்தலாம், எப்போ பாரு எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இப்படியே ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் சனத்குமார் சார். அதாவது வந்து அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அவரை பற்றி ஏன் அப்படி ஒருத்தரால் இருக்க முடியுதுங்கிறதுக்காக தான் நான் அந்த திருமூலரோட திருமந்திரத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம எல்லாருமே தேடுறோம்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 35-40 வயசு வரைக்கும் நம்ம வந்து எப்படி நம்மளை நிறுத்திக்கிறது, எப்படி சக்ஸஸ் ஆகிறது, இதை நோக்கி தேடுறோம், துரத்துறோம். 40 வயசுக்கு அப்புறமா மெதுவாக ஒரு கேள்வி லேசாக ஓரமாக ஆரம்பிக்கும். அந்த கேள்வியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நம்மளோட ஃபினான்ஸு, நம்மளோட மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மெதுவாக ஆரம்பிக்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா விடாது. 40லேருந்து 45 50 இப்படி எனக்கு 55 வயசு வரைக்கும் ஒத்துக்கலான் இருக்கேன். ஸோ என்னோடய 55 வயசு வரைக்கும் இன்னமும் அது என்னை துரத்திக்கிட்டே இருக்குது. என்ன துரத்துதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜென்ரலாக பொய் சொல்ல மாட்டேன், ஆனால் வயசில் மட்டும் பொய் சொல்வேன். ஸோ அதனால் அது உண்மையாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே சரி. ஸோ அதனால் துரத்திக்கிட்டே வரும்போது அந்த கேள்வி என்னவா நம்மளை மேலே வந்து முன்னாடி நிற்கிற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யார், நான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், இந்த கேள்வி. இது கேட்காம யாருமே 50 வயசு 55 வயசை தாண்ட முடியாது. பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னை ஏன் கடவுள் படைச்சார். எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்குள்ளே உள்ளே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறோம். உள்ளே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிற போது ஏன் நம்ம படைச்சோங்கிற கேள்விக்கான பதிலை எவ்வளவு பேர் நம்மளோட லைஃப் முடிகிறதுக்குள்ளே கண்டுபிடிப்போன்னு தெரியாது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியராக நம்ம எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைன்னு நான் நினைக்கிறது, நம்மளால் நம்ம போகிறதுக்குள்ளே இந்த சமூகத்துக்கு மேக்ஸிமம் பண்ண முடியும். அதை ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சவர் திரு சனத்குமார் அவர்கள். அதனால தான் அவர் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னமும் நிறைய 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 பண்ணுவார். அதை தான் திருமந்திரத்தில் சொல்கிறார் திருமூலர். தன்னை தான் அறிந்திடும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானேன்னு அது முடியும். தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான். நம்ம யாரும் நமக்கு தெரில, அதனால தான் கெட்டு போகிறோம். தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை தான் அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே, அதுதான் சனத்குமார்.
கிரேட் மேன். ஐ எம் வெரி 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 ஹாப்பி இன்றைக்கி அவரோட இந்த புத்தக வெளியீட்டாளர் கலந்துக்கிட்டது. மகிழ்ச்சி சார், வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ சார். கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். யாருக்கு என்ன புத்தகம் போய் சேர வேண்டுமோ அந்த புத்தகம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார். விருட்சங்கள் சிறு விதைகள் அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம பென்னேஸ்வரன் அவர்களுடைய ஏற்பாட்டில் சார் எழுதியது. அந்த நூல் டில்லியில் கலாம் சார் அவர்களுடைய திருக்கரங்களால் வெளியீடு செய்யப்பட்டது. அந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் நான் போயிருந்தேன். இப்பொழுது இந்த வெளியீட்டு விழா நூலுக்கும் நான் வந்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சி. சாரை பொறுத்தவரையில் எதையுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர். இவர்கள் பார்த்த பார்வை வேறு, நான் பார்த்த பார்வை 20 வருடமாக நான் அவரை பார்த்து கொண்டு வருகிறேன். எதையுமே வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவர். அந்த வித்தியாசமான ஒரு சிந்தனை சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். இவ்விழாவில் கலந்து கொண்ட மற்ற சிறப்பு விருந்தினர்கள் நூல் பற்றி தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டனர். தேங்க்ஸ் மட்டும்தான் சொல்ல முடியுது. மிக்க நன்றி. ரொம்ப வர முடியாத நிலைமையில் இருக்கவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாக சொல்லியிருந்தாங்க சில பேர் அதில் வர முடியலன்ட்டு. பட் ஐ ப்ரே டு சாய்ராம் வரணுன்ட்டு அவங்க வந்திருக்காங்க. அந்த பேர் எல்லாம் சொல்ல விரும்பலை. பட் ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் என்கரேஜ்மெண்ட்.